இந்த பிக் பாஸ் சீசன் 9லயே அதிசயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து நடந்த வீக்கெண்ட் ஷோ தான். ஏன்னா இது வரைக்கும் வந்த வீக்கெண்ட் ஷோல இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்பாரு, இதெல்லாம் விஜய் சேதுபதி கண்டிப்பாரு அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனா அந்த இடத்துல விஜய் சேதுபதி எதுவுமே கண்டுக்காம சைலண்டா போயிடுவாரு. ஆனா இந்த வாரம் இவர் ரெட் கார்டு கொடுப்பாரா, என்ன செய்வாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வந்து டக்குன்னு 2 ரெட் கார்டை காட்டி நீங்க 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது உண்மையாலுமே அதிசயம் தானே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்லயே, அதாவது தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இது மாதிரி நடக்கக்கூடிய எல்லா பிக் பாஸ்லுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரே நாள்ல 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்தது எவ்வளவு பெருமையான விஷயம் பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம முதல் முறை ஒரு பெண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து அமைச்சதும் இதுதான். எவ்வளவு பெருமை பாருங்க தமிழ் பிக் பாஸ்க்கு. ஓகே, இப்ப நம்ம எல்லாருக்குமே திருப்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது இப்ப கொடுக்க வேண்டிய ரெட் கார்டே கிடையாது. இது எப்பவோ கொடுத்துருக்கணும். இதுக்கு முன்ன நடந்த தமிழ் பிக் பாஸ் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. உங்கள ஒரு சிலருக்கு நான் அதை வந்து ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த தமிழ் பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் வந்து பிக் பாஸ்ல இருந்தாரு. அப்போ வந்து அவர் வீட்டு மெம்பர்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாரு. என்ன அப்படின்னா, நான் ஒரு முறை வந்து பஸ்ல ஏறி போகும்போது இது மாதிரி ஒரு பொண்ணை வந்து இடிச்சிட்டு இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு டாஸ்க் கிடையாது. டாஸ்க் இல்லாம ஒரு 10 பேர் உட்காந்து பேசும்பொழுது அந்த விஷயத்த வந்து அவர் சொன்னாரு. அதை நோட் பண்ணி உடனே அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் ஷோல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. டாஸ்க் கிடையாது, சாதாரணமா எல்லாருமே சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கும் பொழுது நான் ஒரு பஸ்ல ஏறும்பொழுது ஒரு பொண்ணை இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த நோட் பண்ணி இது மாதிரி ஒரு பப்ளிக் ஷோல வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணாங்க பாத்தீங்களா. அந்த சீசன்ல நிக்சன் வந்து அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ட்ரிகர் ஆகி ஆத்திரத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு. அது என்ன அப்படின்னா, சொருகிடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாரு. அதை வந்து கரெக்டா நோட் பண்ணி இது மாதிரிலாம் ஒரு பப்ளிக் ஷோல நீங்க சொல்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடனே ஒரு எல்லோ கார்டு கொடுத்து எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதாவது 2 பேர் சண்டை போடும்பொழுது இந்த பேட் வேர்ட்ஸ் அப்படின்றது இயற்கையாவே இப்ப எல்லாருக்குமே வந்துருது. அது மாதிரி சொன்ன ஒரு வார்த்தை தான் நிக்சன் சொன்னது, அந்த சொருகிடுவேன் அப்படின்ற வார்த்தை. அதையும் கண்டுடிச்சு எல்லோ கார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதீப் என்ன பேசுறாரு. பிரதீப் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட அவ்வளவா தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசவோ பழகவோ மாட்டாரு. ஆனா ஒரு பொதுவா ஒரு விஷயத்துல ஒரு வார்த்தை விட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பிரதீப்பை வெளியே அனுப்பினாங்க. பிரதீப் வெளியே போனதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்குள்ள இருந்தவங்க பிரதீப் அனுப்புறதுக்கு என்னென்னலாம் சதி வேலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிஞ்சது. பிரதீப் மேல அவ்வளவு தவறு இல்லை அப்படின்னா கூட பிரதீப்க்கு அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படின்றதுக்காக பிரதீப்க்கு உடனே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்க. நல்லா நோட் பண்ணுங்க, இது வரைக்கும் கொடுத்த ரெட் கார்டுலாம் எது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நடந்த பிக் பாஸ்ல எல்லாம் எந்த டைம்ல ரெட் கார்டு எல்லோ கார்டு எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ஆனா இந்த சீசன்ல இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதாக இருந்தா, ஏன்னா வேற யாரும் அவ்வளவா எதுவும் பண்ணல. இவங்க 2 பேர் தான் முதல்ல இருந்தே ஒரு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு எந்த டைம்ல ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னா, கம்ருதீன் எல்லார்கிட்டையும் பேசும்பொழுது கொஞ்சம் ரூடா ரவுடி மாதிரி பேசினா போல, தலையை எடுத்துடுவேன், என்ன உங்க அம்மா அப்பா உன்னை வளர்த்தாங்க, உன்னோட கம்யூனிட்டி சரி கிடையாது, ஒரு சமுதாயத்தை பத்தி பேசுறது அப்படின்றது இவருக்கு ஒரு தப்பு அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பா சுட்டி காட்டி அந்த டைம் ஒரு எல்லோ கார்டு கொடுத்திருந்து வார்னிங் பண்ணி இருந்தா அவர் கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இவங்க பண்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து மன்னிப்பு கொடுக்கற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வரும்போது, கம்மு நீங்க சிரிக்கிறது அழகா இருக்கு, கம்மு நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, உங்க ஸ்டைல் நல்லா இருக்கு அப்படின்னு பொழுது என்ன நினைப்பா போல, ஓஹோ அப்ப நம்ம எல்லாம் பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கா போல இருக்கு, நம்ம இதை விட இன்னும் கொஞ்சம் ஐயா எடுத்துட்டு போவோம் அப்படின்னு தானே நினைப்பா போல. இதுக்கெல்லாம் நம்ம அங்கேயே ஒரு எண் கார்டு இவங்க போட்டு இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கம்ருதீனும் பார்வதியும் சண்டை போடாத ஆட்கள் அப்படின்னு வீட்டுல ஒருத்தர் கூட கிடையாது. எல்லார்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை. அதுவும் கம்ருதீன் விடக்கூடிய வார்த்தைகள், அவருக்கு ஒரு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா அவர் வாயில இருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்றதே தெரியாது. நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்கறதுல எந்த தவறுமே இல்லை. இப்போ நேத்து ரெட் கார்டு கொடுக்குற வரைக்குமே என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு முன்னாடி இவங்க இது மாதிரி சாண்ட்ராவ் பண்ணிட்டாங்க, வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. காலையில சாங் போட்டா பார்வதி ஆடுறாங்க, அந்த அளவுக்கு ஆடுறாங்க. யாராவது நம்ம பண்ண தப்பு இப்படி இருக்கு, இதனால வீக்கெண்ட் ஷோல வந்து என்ன பேச போறாங்க, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததுன்னா ஒரு சாங் போட்டா இப்படி ஜிங்குன்னு யாரும் ஆட மாட்டாங்க. யோசனை பண்ணிருப்பாங்க அடுத்து நம்ம என்ன செய்ய போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது மாதிரி எதுவுமே அவங்க நினைக்கல. அப்பதான் அப்படி ஆடினாங்கன்னு பார்த்தா ஷோ ஆரம்பிக்கும் போது பாருங்களேன், கம்ருதீனும் பார்வதியும் கண்ணாடி முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.
என்னங்க இவங்க, அவங்க மனசுல அவ்வளோ தைரியம். நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிக் பாஸ்க்கு நம்ம 2 பேர் மட்டும்தான் கண்டென்ட் கொடுக்குறோம். அதனால நம்ம தேவை இவங்களுக்கு ரொம்ப தேவை. அதனால நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கல. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம தப்பிச்சுட்டு வந்தோம் இல்லையா, இனிமேலும் நம்ம தப்பிச்சிடுவோம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஒரு எல்லோ கார்டு கொடுத்த மாதிரி இருந்தோ, இல்லைன்னா இவங்க மைக்கை மறைச்சு பேசி வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் உணவு எல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த டைம்லாம் கொடுத்துருந்தாலும் இவங்களுக்கு ஒரு புத்தி வந்திருக்கும். அப்படி இல்லையா, இவங்க 2 பேர்ல யாரையா ஒருத்தர் எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்தாலும் இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9ல பார்வதி, கம்ருதீன் இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கல. அதனால இவங்க இந்த ஷோல இருந்து வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சோம். ஆனா இவங்க 2 பேரும் இந்த ஷோல எடுத்துன்னு வரதுக்கான காரணம் என்ன, இவங்க முதல்ல இருந்து எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இவங்க மாறி இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்து விஜய் சேதுபதி கூட கம்ருதீன் கிட்ட சொல்லிருப்பாரு, நீங்க வெளியே போய் பாருங்க பார்வதி உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எதுக்காக அப்படி சொன்னாரு, டேய் நீ தப்பு பண்ணலடா, முழுக்க முழுக்க பார்வதி தான் பண்ணிருக்கா, அவளால் தான் உனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ கம்ருதீன் தப்பே பண்ணலையா, பார்வதி மட்டும் தான் தப்பு பண்ணாங்களா? 2 பேருமே ஒரே கூட்டையில ஊர்ன மட்டைங்க தாங்க, சரிங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க கிடையவே கிடையாது. அதுல என்ன ஒருத்தர் தப்பிக்க விட்டு ஒருத்தரை மட்டும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. 2 பேருமே ஒரே மாதிரி ஆட்கள் தான். இவங்களுக்கு எதுக்காக பிக் பாஸ்ல பொறுக்கி போட்டாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். விஜய் பார்வதி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஆள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களோட வீடியோஸ், இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து வீடியோஸ்க்கு கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை எந்த இடம் அப்படின்னு கூட பார்க்காம தெளிவா பேசுவாங்க. எப்படி உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி போகும்பொழுது நீங்க காண்டம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்டுருவாங்க. ஆனா இதை வந்து ஒரு சிலர் வந்து கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. இதெல்லாமா ஒரு இதுல வந்து போய் கேட்கணும் அப்படின்னும் பொழுது இவங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயம் மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நாள் பட வெளியே எல்லார்கிட்டயுமே பிரபலமானாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பேட்டி எடுக்கிறதாக இருந்தா ஒரு சில விஷயங்களை கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. இவங்க இவ்வளோ ஒரு பிரபலமா இருக்காங்க, இவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது அந்த விஷயத்த இவங்க வந்து டக்குன்னு கேட்கும் பொழுது ஒரு சிலர் வந்து பதில் சொல்லுவாங்க. ஓகே, அப்ப அதுக்கு பார்வதி சரியான ஆளு. எதுக்கு, இவங்க எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் யார்கிட்டயுமே இதை கேட்க மாட்டேன் அதை கேட்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லாம தெளிவா கேட்கக்கூடிய ஆளு. அதனால இவங்கள தூக்கி பிக் பாஸ்குள்ள போட்டோம் அப்படின்னா அமைதியா இருந்தா கூட அங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நமக்கு டிஆர்பி ஏறுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் பார்வதிய வெளியேறது தூக்கி உள்ள போட்டாங்க. கம்ருதீன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். ரீசெண்டா தான் அவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. ஓகேங்களா, பெரும்பாலும் பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவில ஒர்க் பண்றவங்களுக்கு தூக்கி பொறுக்கி போடுறது எப்பவுமே வழக்கம் தான். அது மாதிரிதான் அவர் எடுத்தாங்க. ஆனா இவர் வந்து சீரியல்ல நடிக்கிற மாதிரி அதே மாதிரி குணத்தோட தான் இருப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா திவ்யா ஒர்க் பண்ணிருக்காங்க, ஆதிரை ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே பெண்கள் விஷயத்துல இவர் எப்படி நடந்திருப்பாரு அப்படின்றத பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேயே சொல்லி இருப்பாங்க. அப்போ பார்வதி, கம்ருதீன் 2 பேருமே எது மாதிரி கேரக்டரா இருந்து பிக் பாஸ்குள்ள வந்திருக்காங்க. அப்ப இவங்களால என்ன கிடைக்கும் அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது பார்வதி இருக்காங்க அப்படின்னு அப்போ இந்த முறை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு சில கேள்விகள்லாம் வந்து தயக்கப்படாம கேட்பாங்க. அதனால வீட்டுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால பிக் பாஸ் இந்த முறை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலன் சார், அவரை வந்து யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா வெளியே பண்ற தொல்லையே தாங்க முடியல அப்படின்னா இந்த ஒரு 100 நாள் வீட்டுக்குள்ள இருந்து என்னென்னலாம் பண்ண போறாரோ அப்படின்லாம் நம்ம நினைச்சோம். மத்தபடி மீதி பேர் மேல எல்லாம் அவ்வளோ எந்த ஒரு விஷயமே இல்லாம இருந்தது. இல்ல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் கூட ஓரளவு பரவாயில்ல போல இருக்கு. ஏன்னா அவர் பண்றது ஒரு மாதிரி எரிச்சல் மூட்டுற மாதிரி இருந்தாலும் அதனால அவ்வளோ பாதிப்பு அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு அவ்வளவா கிடையாது, சரிங்களா? ஆனா மீதி பேர்ல கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்வதி ஓரளவு நல்லா தான் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதாவது திவாகர் வெளியே போற வரைக்கும் கூட ஓரளவு பரவாயில்லாம தான் இருந்தாங்க.
திவாகர் வெளியே போகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்ன நினைக்கிறேன். எப்போ இவங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனும் பார்வதியும் வந்து ஜெயிலில் போட்டாங்களோ, ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிங்க அப்படின்னா ஜாலியாக அங்கே உல்லாசமாக இருந்து அங்கேருந்து இவங்க லவ் கண்டென்ட் ஆரம்பித்து அதனால் வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற பிளானை போட்டு ஒவ்வொரு ப்ரமோலையும் தான் வரணும், அப்போ தான் 4 பேர் நம்மளை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு பிளானையும் போட்டு இப்படிலாம் பிளானை போட்டாங்க பார்வதி. இந்த பக்கம் கமருதீன் முதல்ல வந்து அரோரா வந்து பாத்தீங்கன்னா துஷார் வெளியே போற வரைக்கும் கமருதீன் கிட்ட அவ்வளவா கொஞ்சம் பேசினது கிடையாது. துஷார் வெளியே போனதுக்கு அப்புறமா துஷார் வெளியே போயிட்டானே சொல்லிட்டு வருத்தப்படும் போது ஒரு ஆறுதலுக்காக கமருதீன் கிட்ட பேச ஆரம்பிச்சு கமருதீன் ஓஹோ அரோராவை நம்ம வந்து எப்படியாவது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஆதரி, இதுக்கு நடுவுல வியானா வெளியே போகும்பொழுது தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வியானாக்கும் ஒரு சைடு ஒரு ரூட் விட்டு அந்த பொண்ணுகிட்டையும் தேவையில்லாமலாம் பேச. ஆக மொத்தம் பிக் பாஸ் வீட்டில் இவர் சின்ன பசங்களா அதாவது சின்ன பொண்ணுங்களா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்டலாம் ரூட் விட்டு யார் மடங்குறாங்களோ அவங்கள வச்சு நம்ம ஒரு லைஃப்பை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இவர் வந்திருக்காரு. மற்றவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல வந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த பார்வதி அப்படின்னு அவர் கணக்கு போடும்பொழுது இவங்க எல்லாரும் பேசும்பொழுது எனக்கு இத்தனை வீடு இருக்கு, எனக்கு இத்தனை கார் இருக்கு, இவ்வளோ லட்சம் கொடுத்து கார் வாங்கினா அப்படின்னும் பொழுது இத்தனை பேரை விட பார்வதியோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பார்வதி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் பார்வதியை பிடிச்சிக்கிட்டு லவ் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று ஓட்டிக்கிட்டு சுத்தினதுக்கான முதல் ரீசன். சண்டை போடுவாங்க, திருப்பி சேருவாங்க, திருப்பி சண்டை போடுவாங்க, திருப்பி சேருவாங்க, இனிமே இவங்க சேரவே மாட்டாங்க அப்படின்னு இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ண அந்த டைம்லயும் திருப்பி அவங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன ரீசன்? ஏன் ஒவ்வொரு முறை எடுக்கும்போது பேட் டச் பத்தி இவர் பேசினாரு, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பத்தி பேசும்போது அதாவது இவரோட கெரியரை வந்து பாழ் பண்ற மாதிரி பார்வதி பண்றாங்கன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப பார்வதி கிட்ட போறதுக்கான காரணம் என்ன? இவங்க 2 பேரும் நல்லா கண்டென்ட் கொடுப்பாங்க, டிஆர்பி ஏறும் அப்படின்னு நினைச்ச விஜய் டிவிக்கு அசிங்கம் தான் இப்ப மிஞ்சிச்சு. பார்வதி கமருதீனை பத்தி நம்ம என்னதான் பேசினாலும் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம திருப்தி பட்டாலும் ஆனா அவங்க 2 பேருக்குன்னு ஒரு லைஃப் கண்டிப்பா இருக்கு. ஒரு ரெட் கார்டு கொடுத்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபியூச்சர் அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். இப்போ இங்க பிக் பாஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த 90 நாள் சம்பளம் அப்படின்றது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா இனிமே விஜய் டிவி நிகழ்ச்சிகள்ல இவங்க வர்றது அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அது மட்டும் இல்லாம வீட்டுல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களையே இவங்க இது மாதிரி பண்றாங்க அப்படின்னும் பொழுது வெளி உலகத்துல வந்து பழகும் பொழுது இவங்களோட கேரக்டர் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது யார் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான் இருக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கவலைப்படவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வெல் செட்டில்டு, 2-3 வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, அவங்களோட பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்வதி இது மாதிரி ஒரு விஷயம் யார் 4 பேர் காரி துப்புனாலும் அதை அப்படியே அழகா தொடச்சு போட்டு போறவங்க தான். ஏன்னா திவ்யா காருக்குள்ள இருந்து பார்வதி கொடுத்த கவுண்டருக்குலாம் ஒரு இடத்துல கூட ஐயோ என்னடா இவெல்லாம் நம்மள இப்படி பேசுறாள அப்படின்னு கவலைப்படாம அந்த இடத்துல ஒரு கேவலமான ஒரு சிரிப்பை போட்டு இருந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன்னா நீங்க வீட்டுல இருந்து வெளியே போகும்போது பார்வதி பாத்தீங்களா அந்த இடத்துல திவ்யாவை பார்த்து முறைச்சது என்ன, இவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருப்போம் அப்படின்லாம் நினைக்கல. கடமைக்காக தான் சாண்ட்ரா கிட்ட அந்த மன்னிப்பு கூட அவங்க கேட்டாங்க. அது கூட மனம் வருந்தி கேட்ட மாதிரி இல்ல, நேரா போய் கோச்சின் அப்படியே நிக்கிற மாதிரி. முடிஞ்சா பிக் பாஸை கூட 4 திட்டு தான் போயிருப்பாங்க. இருந்தாலும் எதுக்கு மொத்தமா டேமேஜ் பண்ணிக்கிறது, இங்க இருந்து போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேனல்ல ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெனாவட்டா அங்க இருந்து கிளம்புனாங்க. அடுத்து கமருதீன் பாத்தீங்கன்னா இனி அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது விஜய் டிவி மூலமா வர்றது ரொம்ப குறைவா, இல்லைன்னா இல்லாமே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தவங்களுக்கு அடுத்து அவங்களுக்கு ஒரு வேலை மூலயமா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதாக இருந்தா ரொம்ப சிரமம். அது இவர் நடந்துக்கிறத பொறுத்து இல்லை, உண்மையாலுமே இவருக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர் அப்படின்றது அவருக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு ஒரே வழி பார்வதியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி காலில் விழுந்தா மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு பிடிச்சின்னு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் அவரு. பிக் பாஸ் வீடு இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு பார்வதி கமருதீன் இல்லாம இருக்குது அப்படின்னும் பொழுது உண்மையாலுமே பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்ப அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணப்புட்டி வச்சிருவாங்க. அந்த டைம்ல இதுக்கு முன்ன
பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் குறைஞ்சதுக்கு அப்புறமா என்டர்டெயின்மெண்ட் இருக்காது, டாஸ்க்கும் இருக்காது. அப்போ அந்த ஷோவை பார்க்கறதுக்கும் போர்டு அடிக்கும் அப்படின்றதுனால ஏற்கனவே இங்கேருந்து போனாங்க. அதில் வந்து பார்வதியும் கமருதீனும் வரமாட்டாங்க, மீதி எல்லாருமே வீட்டுக்குள்ள வருவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் உள்ள வரவங்க எல்லாருமே பார்வதி கமருதீனை பத்தி என்னென்னலாம் சொல்றாங்க. ஆல்ரெடி இப்போ இவங்க பண்ண வேலைக்கே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனவங்க தனித்தனியாவே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீக்கெண்ட் ஷோல விஜய் சேதுபதி, சாண்ட்ரா, பார்வதி, கமருதீன் இவங்க 3 பேரை தவிர்த்து இந்த கார் டாஸ்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் சொன்னதுக்கு அப்புறமா பார்வதி கமருதீன் கிட்ட முதல்ல அவர் என்ன சொல்வாருன்னா, மன்னிப்பு கேட்காதீங்க, இனிமே இப்படி நடக்காதுன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் தவிர்த்து நீங்க ஏதாவது பேசுறதாக இருந்தா தாராளமா பேசலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. இப்போ இவரு இவ்வளோ தெளிவா ஒரு கேள்வியை கேட்கும்போது இத்தனை வாரம் எங்க போயிருந்தாரு? வீக்கெண்ட் ஷோல இவர் தானே வந்து எல்லாரையும் மன்னிச்சு விட்டு நீங்க மைக் இத்தனை நாள் கழட்டி வச்சிருந்தீங்க, அதனால உங்களுக்கு அந்த பர்மிஷன் நான் கொடுக்குறேன், இந்த ஷோ ஃபுல்லாவே அந்த மைக் அங்க கழட்டி வச்சிருங்க அப்படின்னு சொன்னவர் இவர் தானே. ஏன் அன்னைக்கு இவர் கேட்க வேண்டியது தானே, ஏன் இது மாதிரி பேசுனீங்க, ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க, எதுக்கு சுபிக்ஷாவை அவங்க சமூகத்தை பத்தி தப்பா பேசுனீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல, ஏன் கேட்கல? அப்படி விட்டது யார்? முதல்ல இவர் தானே. இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த வேலையில இருக்காரு அப்படின்னும் போது இதெல்லாம் நோட் பண்ணி கேட்கறது தானே இவரோட வேலை. அப்பெல்லாம் விட்டுட்டு ரெட் கார்டு நீ கொடுக்க போறோம் அப்படின்னும் போது மட்டும் சாரி கேட்காதீங்க, காரணம் சொல்லாதீங்க, ஏன் கேட்குறீங்க? நீங்க ஒவ்வொரு வாரமும் இவங்க 2 பேரையும் மன்னிச்சு அமைதியா விடவே தான் ஒரு கார் டாஸ்க் அப்படின்னும் பொழுது சாண்ட்ரா இருக்காங்க, நீங்க சாண்ட்ராவை ஏதோ கேலி கிண்டல் பண்றீங்க. ஆனா அதுக்கு நடுவுல சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜனை பத்தி பேசுற விஷயம் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதாவது பிரஜனுக்கு ஆல்ரெடி 2 லவ் இருந்தது, அவர் கூட எல்லாம் எப்படி, அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, உனக்கு எதுக்கு அந்த வேலை? அவங்க 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஒரு 20 வருஷமா குடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, 2 குழந்தை வச்சிருக்காங்க, அவங்க லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீ இப்படி பண்றதெல்லாம் பார்த்து யார் உனக்கு பொண்ணு கொடுப்பா, உனக்கு கல்யாணம் ஆகுமா, உன்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது எதுவுமே தெரியாம அன்னைக்கு அவர் பேசுறதுக்கு முக்கிய காரணம் விஜய் சேதுபதியும் தான். ஏன்னா இவர் வீக்கெண்ட்ல வந்து அப்பப்ப இருக்கக்கூடிய விஷயத்த கண்டிஷனா பேசியிருந்தா, கண்டிஷன் பண்ணி இருந்தா இன்னைக்கு இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல வேற எல்லா தப்பையும் பார்வதி மேல மட்டும் போட்டு கமருதீன் ஒண்ணுமே தெரியாத ஒரு மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்றதும் நான் தவறா நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 2 பேர் மேலுமே தப்பு இருக்கு. அங்க முழுக்க வந்து கமருதீனா பேசினா போல, பார்வதி ஏத்தி விட கமருதீன் பேசினா போல, 2 பேருமே தான் தள்ளி விட்டா போல. அதுக்கான 2 பேருக்குமே அந்த தப்பு இருந்தாலும் பார்வதி மேல மட்டும் அதை போட்டு நீ போய் வெளியே போய் ஷோவை பாருப்பா அப்படின்னா, கமருதீன் பேசலையா பார்வதியை பத்தி? 2 பேருமே ஒரே ஆட்கள் தான். அதனால ஒருத்தரை மட்டும் பழிய போட்டு இன்னொருத்தரை விட்டுறக்கூடாது. 2 பேர் மேலேயுமே அந்த தவறுக்கான முக்கிய காரணம் அவங்க தான். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். இவங்க 2 பேர் பண்ணதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்ல வரல. சாண்ட்ராவை கீழே தள்ளினது, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போனது எல்லாமே தப்பு தான். ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கமருதீனை பார்த்து எதுக்கு சாண்ட்ரா அப்படி அலர்னாங்க? ஒரு பேயை பார்த்து பயந்தா எப்படி பயப்படுவாங்களோ அது மாதிரி அலறதுக்கான ரீசன் என்ன சொல்லுங்க? நீங்களே நார்மலா இந்த சீசன் அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியில சாண்ட்ரா உள்ள வந்ததுல இருந்து எப்படி இருந்தாங்க, பிரஜன் போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாங்க, ஃபேமிலி டாஸ்க்ல குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட சேஞ்சஸ் எப்படி இருந்தது அப்படி எல்லாமே பார்த்தோம். முக்கியமா அந்த கார் டாஸ்க்ல இவங்க 2 பேரும், அதாவது பார்வதியும் கமருதீனும் எவ்வளவுதான் ட்ரிகர் பண்ற மாதிரி பேசினாலும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமா தான் இருந்தாங்க. கண்ணில் தண்ணி வர்றது வந்து இயற்கை தான் வச்சுக்கோங்களேன், அதை விட்டுருங்க. மற்றபடி இவங்க ரொம்ப லூஸ் டாக் விடாத அளவுக்கு ஓரளவு பார்த்து தான் இருந்தாங்க. அதுவும் பார்வதி அந்த தள்ளும் பொழுது இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. பார்வதியால உடனே கூட தள்ள முடியல. பார்வதியும் கமருதீனும் ரொம்ப இது பண்ணி தள்ளுற மாதிரி தான் இவங்க இருந்தாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு பொண்ணு திரும்பவும் கமருதீனை பார்த்த உடனே அப்படி அலற வேண்டிய காரணம் என்ன? சரி, அந்த இடத்துல ஏதோ ஒன்று அலறிட்டீங்க. திரும்பவும் நேற்று வீக்கெண்ட் ஷோவில் வந்து பார்வதி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க உண்மையா கேட்குறாங்களோ பொய்யா கேட்குறாங்களோ, ஒருத்தங்க மன்னிப்பு கேட்குறாங்கன்னா உங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்க, ஓகேங்களா? இந்த ஷோவை வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரிலாம் இருக்க டைம்ல உங்களை வந்து அவங்க என்ன கடிச்சு தின்ற போறாங்களா? அதுக்கு எதுக்கு அப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றது? அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து காலில் விழுந்த போல, நீங்க காலில் விழுந்தாலும் சரி, வாயால மன்னிப்பு கேட்டாலும் நீங்க செஞ்சது தப்பு தான், ஓகேங்களா? காலில் விழும்போது அப்படியே பயந்து சுபிஷாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது என்ன, அதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா சாண்ட்ராவும் லேஸ் பட்டவங்க கிடையாது, இவங்களும் நிறைய வார்த்தைகளை விட்டவங்க தான். ஏன்னா சுபிக்ஷாக்கு பூச்சி மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் யாரு? சாண்ட்ரா தான்.
இவங்க 2 பேரோட தப்பு பெருசா போனதுனால சாண்ட்ராவோட விஷயம் எதுவுமே இப்ப தெரியாம போச்சு. ஏன்னா பாதிக்கப்பட்டது சாண்ட்ரா அப்படின்றதுனால. ஓகே, நம்ம இவங்க எல்லாருமே பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 2 வாரத்துல இந்த பிக் பாஸ் ஷோவும் முடிய போகுது. இந்த பிக் பாஸ் ஷோ இவ்வளவு மோசமா போனதுக்கு இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களோட பேர்கள்லாம் வெளியே வரல. எப்படியோ இந்த ஷோவை முடிச்சிருங்க. ஆனா அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது சரியான ஆட்களா கரெக்டா கண்டிஷனோடு நீங்க உள்ள கொண்டு வந்து ஷோ நடத்துனீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீசன்ல டைட்டில் வின்னரா யார் வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.